50 லெக் பீஸை தோசைக்கல்ல போட்டு நாங்கள் எல்லாம் பொரிச்சு எடுக்க போகிறோம். எலுமிச்சம்பழம் புளிஞ்சி ஊற்றுறோம் பாருங்க. போடு வரமிளகாய் தூள், உப்பு அளவு தெரியணும்ல. உப்பு சொல்லிட்டீங்களா? உப்பு உப்பு பெப்பர் தூள் போடு. அப்படியே போடு, அள்ளி போடுங்க. எங்கே பார்த்தாலும் தூவி விடு. அப்படியே ரொம்ப திட்டமாக போடு, நிறையா போடாத. போதும். ஓகே, காரம் பார்த்தா இது ஒன்று போட்டு. உப்பு மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க. சால்ட்டு போதுமா பார்த்தீங்களா அளவு? இல்லை கலக்கிட்டு போட்டு அப்புறம் பார்த்துக்கோ. கலக்குனா தான் தெரியும். மாப்பிளா கையிக்கா அதான் ஒன்றும் இருக்கு. அது இருக்கட்டும். இதெல்லாம் சேர்ந்து அப்படியே சும்மா தள்ளி விடும். நல்லா அப்படியே பெரட்டுங்க. காரம் நல்லா ஒன்றும் ஒன்று இது பண்ணுறது பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். வெயிட்டு தான் கலந்துங்களா? எல்லாம் கலையா சாப்பிடுவது விரும்பி சாப்பிடுவோம்ல. ஆப்பிள் போட்டு எடுத்து கடி போய் விரும்பி செண்டு விடுதானே. நல்லா குழச்சி விடு, நல்லா குழச்சி விடு. ஊறட்டும். மிளகு தூள் வேணா போட்டுக்க, அதையும் போட்டு விட்டுரு. போதும். போட்டு விட்டு காரமாக இருந்தால் நல்லா தான் இருக்கும். என்ன வெண்ணெய் அடுத்த விடுங்க, திருப்பியே இருக்காது. டிஸ்டர்ப் பண்ணாங்க, விடுங்க. சைடு
அடுப்பு எரியுது நல்லா எரிஞ்சால் வேலை முடிஞ்சிடும். அவ்வளோதான் முடிஞ்சு. போதும் மூடி போட்டு ஆமாம் காரஞ்சாரமாக இருக்குமா? எல்லாம் முறையாக இருக்கும். காட்டு பார்த்து சொல்லுவேன் எப்படி இதுன்னு. பக்கத்தில் தண்ணி வச்சுக்க தொண்டையில் உடைக்க அடிக்காம. இந்த பக்கம் போட்டுடலாம், எல்லா பக்கமும் போட்டுடலாம். இவ்வளோதான் முடிஞ்சு. சாப்பிட்டுருந்தோம். ஒன்று மிச்சம் கூட சொல்லிட்டா எல்லாத்தையுமே சாப்பிட்ருவோம். எல்லாத்தையுமே சாப்பிடுவோம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த சும்மா ஆமையுமே சாப்பிட்றீங்க. அரிசி இருக்கிறது இல்லை. இதுக்கு மேலே கட்டி உங்கள் வயசுல ஒரு ஆடே முடியும். சூடாக இருக்குண்ணா. அப்படிதான் இருக்கும். பொறுமையாக சாப்பிடணும். காரம் புளிப்பு எல்லாம் சூப்பராக இருக்குது. அவ்வளோ இருக்கும். 2 பீஸ் எடுத்துப்பா சாப்பிடுவோம். அதோட சூப்பராக இருக்கு. கல்வா